வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொஸ்லாந்தியில் காணாமல் போன அனைவரது தகவல்களும் கிடைக்கும் வரை தேடுதல் நடவடிக்கை தொடரும் என்று அறிவிப்பு. சக்தி சிரச நிவாரண யாத்திரை மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம். மண்சரிவு அபாயத்தை எதிர்நோக்கும் பகுதிகளில் 260 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம். கடந்த புதன்கிழமை கொஸ்லாந்து பிரதேசத்தில் இடம்பெற்ற பாரிய மண் சரிவு முழு நாட்டு மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. மண் சரிவு இடம்பெற்ற தகவலை அறிந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் அது தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் வழங்குவதற்கு தயாராகியிருந்தது. அதேபோன்று எமது அலுவலக செய்தியாளர்களை தரை வழியாக அங்கு அனுப்பியதுடன் வான்மார்க்கமாகவும் பயணித்து காட்சிகளுடன் அது தொடர்பான தகவல்களை நாம் வழங்கியிருந்தோம். ஊடக நிறுவனம் என்ற ரீதியில் வெறுமனே செய்திகளை அறிக்கையிடுவதுடன் மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் ஊடக பணிக்கு அப்பாற் சென்று சமூக சேவையிலும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஈடுபடுவதற்கு தயாராகியிருந்தது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற அனர்த்தங்களின் போதும் சக்தி சிரச நிவாரண யாத்திரையை முன்னெடுத்தது போன்று இம்முறையும் கொஸ்லாந்து பகுதியில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேசக்கரம் நீட்டும் நோக்கில் நாம் சக்தி சிரச நிவாரண யாத்திரையை முன்னெடுத்திருந்தோம். இதற்கமைய குறுகிய காலப்பகுதிக்குள் நாம் விடுத்த வேண்டுகோளை ஏற்று எம்மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் உங்களுடைய உதவிகளை வழங்கியிருந்தீர்கள். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் முன்னெடுத்த இந்த பணியில் பொதுமக்களுடன் இணைந்து இந்த பணியை நாம் முன்னெடுத்திருந்தோம். நீங்கள் எம்மீது நம்பிக்கை வைத்து வழங்கிய பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் நேரடியாக சென்று அவர்களின் கரங்களிலேயே அந்த பொருட்களை கையளித்திருந்தோம். இந்த சமூக பணியில் எம்முடன் நிவாரண யாத்திரையில் கைகோர்த்த உங்கள் அனைவருக்கும், அதேபோன்று முப்படையினர், ஏனைய நிறுவனங்கள், சமூக அமைப்புகள், நிவாரணப் பொருட்களை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. மீறிய பெத்த அனர்த்தம் கண்டு மகத்தான முயற்சியுடன் ஒரு நாடே வெளித்தெழுந்து அணிதிரண்டது. பாசமிகு உறவுகள் வழங்கிய பொருட்களை சுமந்து சக்தி சிரச நிவாரண யாத்திரை பாதிக்கப்பட்ட இடங்களுக்கே சென்று மக்களின் கரங்களிலேயே நிவாரணங்களை கையளித்தது. மனிதநேயம் இன்றும் இன்னும் உயிர் வாழ்கிறது உங்களால். மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு பங்களிப்பு வழங்கிய கருணை உள்ளம் கொண்ட மக்கள், அனைத்து நிறுவனங்கள், அமைப்புகள், முப்படையினர் மற்றும் போலீசார் ஆகியோருக்கு எமது ஊடக நிறுவனத்தின் நன்றிகள். கொஸ்லாந்தியில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையிலான சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு இடர் முகாமித்துவ மத்திய நிலையத்தின் சில அதிகாரிகள் இடையூறுகளை விளைவித்த போதிலும் மக்களுக்கான நிவாரணங்களை உரிய முறையில் பகிர்ந்தளிக்க நாம் நடவடிக்கை எடுத்தோம். சுமார் 12 மணித்தியால பயணத்தின் பின்னர் நாம் கொஸ்லாந்தையை அடைந்த போதிலும் இந்த இடையூறு காரணமாக பொருட்களை பகிர்ந்தளிப்பதில் மேலும் 3 மணித்தியாலங்கள் தாமதமாகின. கொஸ்லாந்து கணேசா தமிழ் வித்தியாலயத்தில் நமக்கு இடையூறு விளைவித்த இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அதிகாரி அந்த இடத்திலிருந்து வெளியேறியதும் பொருட்களை பகிர்ந்தளிக்கும் பணியை ஆரம்பித்தோம். அந்த இடத்தில் இருந்த இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் ஒரு சிலரே நமக்கு இடையூறு விளைவித்த போதிலும் ஒட்டுமொத்தமாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் நிலைப்பாடு அதுவல்ல என்பதனை நமக்கு புரிந்து கொள்ள முடிந்தது.
எனினும் அனைத்து தடைகளையும் தாண்டி மக்களுக்கு நாம் வழங்கிய உறுதிமொழியை நிறைவேற்றும் வகையில் கொஸ்லாந்தையில் நெருக்கடியான மக்களின் கரங்களிலேயே நிவாரணப் பொருட்களை சேர்த்துள்ளோம். பாதிக்கப்பட்ட தமக்கு சக்தி சிரச நிவாரண யாத்திரை மூலம் முதலாக நிவாரணம் கிடைத்ததாகவும் இந்த உதவியை மறந்துவிட முடியாது எனவும் மக்கள் தெரிவித்தனர். சக்தி டிவிக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த மாதிரி யாருமே எங்களுக்கு சாமான் கொண்டு கொடுத்தது இல்லை. இவ்வளோ நாளைக்கு வந்து இன்னைக்கு 5 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் இவ்வளோ சில மனசு திருப்தியெல்லாம் கொண்டு கொடுத்துருக்காங்க. சக்தி டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். நாங்கள் எதுவுமே உடுப்பு கூட இல்லாமல் பிள்ளைங்களை எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். அதனால் இந்த நிமிஷத்தில் எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்குது. எங்களுக்கு மிச்சமே சந்தோஷம். அது சக்தி டிவிக்கு மிச்சம் சந்தோஷம் தான் சொல்லுறேன். எங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு மைதானத்தில் வச்சுருக்காங்க. இன்ன வரைக்கும் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு உடையல் கொடுத்தோ எதுக்குமோ எங்களுக்கு யாரும் உதவி செஞ்சதில்லை. ஆனால் சத்திய இதில் எங்களுக்கு இவ்வளோ உதவி செய்கிறதுக்கு நாங்கள் மிக மிக நன்றியை தெரிவித்துக்கொள்ளும். இன்னைக்கு தான் எல்லாம் கிடைச்சிருக்கு தாராளமாக. இவ்வளோ நாள் கொடுக்கல. அப்படி பெட்ஷீட்டு இல்லைன்னு இல்லாமல் போய் கேட்டக்கே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எல்லாம் ஒளிய வச்சுக்கிட்டு. ரொம்ப நன்றி. ரெண்டுக்குமே நன்றி. எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்ததுக்கு. எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சதில்லை. சின்ன பாபா அவங்களுக்கு பாயில் போட்டுக்கிட்டு சும்மா நாங்கள் கொசு கடியில் படுத்துருந்தோம். அவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. சக்தி டிவிக்கு ரொம்ப மிக நன்றி. மீறிய பெத்த கொஸ்லாந்த இயற்கை அனர்த்தத்துக்கு பிறகு ரொம்பவுமே கஷ்டத்தில் இருந்த அகதிகளாக இருந்த மீறிய பெத்த கொஸ்லாந்த மக்களுக்கு உடைகள், அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் அனைத்தையுமே கொடுத்து உதவிய சக்தி டிவி, சிரச டிவி மற்றும் மதிப்பிற்குரிய திரு ரங்கா ஐயா அவர்களுக்கும் அனைவரது சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைச்சது அன்னைக்கெல்லாம் கொடுத்தது எங்களுக்கு சரியா ஒண்ணுமே கிடைக்கல. இன்னைக்குன்னா தாராளமா எல்லாம் கிடைக்குது. அன்னைக்கெல்லாம் அந்த ஒரு பெட்டி கொடுத்தாங்க, அது மட்டும் தான் கிடைச்சி. மற்ற சாமான் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. பால் மாவெல்லாம் கிடைக்கல. எங்களுக்கு 3 வயசு புள்ள இருக்கு, அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அது தாராளமா கிடைச்சிருக்கு. எங்களுக்கு உடை கூட இல்லாம இருந்தோம். படுக்க பாய் இல்லை. எங்க சக்தி வந்து எங்களுக்கு இப்போ நல்ல உதவி செஞ்சாரு. எல்லாம் பாய் தலைவாணி அவ்வளவும் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சாரு. சக்திக்கு ஒரு நன்றி. தமக்கு ஏற்பட்ட அநீதி தொடர்பில் பொதுமக்கள் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமான ஜே ஸ்ரீரங்காவிடம் தமது ஆதங்கங்களை இவ்வாறு தெரிவித்தனர். அதாலதான் நாங்கள் இப்ப உண்மையில வந்து நாங்கள் உங்களுக்கு நேரடியா கொடுக்க போறோம். ஸ்டாப் பண்ணிட்டு போறதுக்கு நாங்க ரெடி இல்ல. இப்ப இங்க நாங்க வந்து அது உங்களுக்கு விருப்பமா நாங்கள் கைதுக்கோம். அப்ப நாங்க நேரடியா தாரத விருப்பமான கைதுக்கோம். ரைட். அப்ப நாங்க இப்ப அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்மார்கிட்டையும் சொல்ல போறோம். ஒன்றில் நீங்க இப்படி தொடர்ந்து இருந்தீங்கடா அரசாங்கத்தோட ரிசைன் பண்ணி போட்டு வெளியில வாங்க. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் தரகாட்டம்ல 2 பேர் செத்ததுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்து. எங்களுக்கு 150 பேருக்கு மேல செத்து இருக்கிறான் ஆனா இந்த ஒரு கதையும் இல்ல. இன்றைய பார்க்கப்படா எங்கடாக்கள் இவ்வளவு பேர் ரோட்ல நிக்கலாம் வந்து பாக்கலாம். எங்க குடும்பத்துல நாங்க 6 பேர், அம்மா அப்பா அக்கா. நாங்க கொழும்புல தான் தங்கி வேலை செய்யறோம். காலையில இங்கிருந்து போகலன்னா நாளைக்கு சாப்பாடெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு கவனிப்பும் இருக்காதுன்னு சொல்றாங்க.
இதேவேளை தலவாக்கரையில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட குழுவினர் சேகரித்த பொருட்கள் மற்றும் பணத்துடன் கொஸ்லாந்தையில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக நேற்று மக்கள் சென்றனர். எவ்வாறாயினும் பெருகில சந்தையிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு செல்வதற்கான அனுமதி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. தமக்கு ஏற்பட்ட அநீதி தொடர்பில் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். வந்திருக்காங்க, அவங்கள இங்கிருந்து கொஸ்லாந்தைக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ரோட் பிளாக் பண்றாங்க. அது எதனால பிளாக் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் சாம பஸ்ல எல்லாம் கொண்டு வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. அவங்க சாமெல்லாம் கொண்டு அவங்க கை கொடுக்குறதுக்கு இங்கே போயிட்டு கொஸ்லாந்த போனாலும் கொஸ்லாந்தில் சிலி போன இடத்த பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அது எதுனாலன்னு தெரியல சார். அந்த காரணம் எங்களுக்கு தெரியணும். நாங்களும் சாமா கொண்டு வச்சிருக்கோம் சார். நாங்களாம் கொடுத்து ஏன்னா ஆக்கள் கைக்கு போய் சேர மாதிரி சாமா எல்லாம் பண்ணிட்டு அவங்க அங்கங்க ஸ்டாக் பண்றாங்க. எத்தனையோ மந்திரிமார்கள் இருக்கிறாங்க. ஆனா எத்தனை தமிழ் மந்திரிமார்கள் வந்தாலும் எங்களை பாக்குறதுக்கு அலோட் பண்ண மாட்டாங்க. ரங்கா சார் வந்து நிற்கிற மாதிரி மந்திரிமார்ட்ட எங்கிட்ட பேச முடியறது இல்லை யார்ட்டையும். அவங்க வரும்போது நிறைய போலீஸ் ஆர்மியோட வர்றாங்க, நிக்கிறாங்க, போறாங்க. அவங்க நெருங்கி பேச முடியறது இல்லை. ரங்கா சார் நாங்க நெருங்கி நின்று பக்கத்துல நின்று பேசுறோம், எங்களை விட மாட்டேங்கிறாங்க. அது என்ன காரணம்? மந்திரிமார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எலெக்ஷன் கேட்கும்போது வர்றாங்க, இந்த மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க. இந்த டைம் மட்டும் எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல சார். நான் வந்து இந்த இயற்கை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மலைய மக்களுக்கு உதவி நிவாரணம் வழங்குறதுக்கு வந்திருக்கோம். இதுக்கு வந்து நாங்கள் போகிறதுக்கு இந்த பெரகலையிலேருந்து பணியை போகிறதுக்கு எங்களுக்கு யாரும் இது ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் சாதாரணமாக ஒரு 6 லட்ச ரூபா பெருமதியான காசு தொகையும் கொண்டு வந்திருக்கோம். மற்றது அது அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கொடுக்குறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கு இதுலேருந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க. மண் சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள மலையகத்தின் ஏனைய சில பகுதிகளுக்கும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழுவினர் இன்று சென்றிருந்தனர். இது தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். கொஸ்லாந்தை மீரியபெத்த பிரதேசத்தில் காணாமற் போயுள்ள அனைவரது தகவல்களையும் உறுதிப்படுத்தும் வரையில் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்பு படை அணியின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு அதனை தெரிவித்தார். கொஸ்லாந்தை மீரியபெத்த பிரதேசத்தில் மண் சரிவில் காணாமற் போயுள்ளவர்களை தேடும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் உதவியுடன் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மண் சரிவு ஏற்பட்ட கிராமத்தில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் இருந்து இன்று சடலம் ஒன்று மீட்கப்பட்டது. இலங்கை விமானப்படை இன்று தேடுதல் மேற்கொண்டிருந்த பகுதியில் இன்று பகல் நீரூற்று வழிபட்டமையினால் அந்த பகுதியின் மீட்பு பணிகளை தற்காலிகமாக நிறுத்த வேண்டி ஏற்பட்டது. மண் சரிவினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட கொஸ்லாந்தை மீரியபெத்த பிரதேசத்தில் தற்போது நான் இருக்கின்றேன். அதாவது 20 ஏக்கருக்கும் மேற்பட்ட இந்த பரப்பில் தற்போது 14 இடங்களில் 14 பகுதிகளில் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளும் மீட்பு பணிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் 8 பகுதிகளில் தற்போது சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் இன்று தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மீட்பு பணி நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் மற்றும் கடற்படையினர் மற்றும் விமானப்படையினர், அதாவது முப்படையினரும் இணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றனர். அதை தவிர இந்த பிரதேசங்களில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சில இடங்களில் சிவப்பு வர்ண கொடிகள் நாட்டப்பட்டுள்ளன. இந்த கொடிகள் நாட்டப்பட்ட பிரதேசங்களில் அதிகமாக இந்த மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களோ அதில் காணாமல் போன சடலங்கள் இருக்கக்கூடும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் செய்திகளுக்காக கொஸ்லாந்தை பிரதேசத்திலிருந்து ஜூடின் சிந்துஜி. மண் சரிவு ஏற்பட்டு சில மணித்தியாலங்களின் பின்னர் அந்த பகுதியில் சிலர் ஒளிப்பதிவு செய்த காட்சிகள் எமக்கு கிடைத்துள்ளன. இந்த அனர்த்தத்தின் போது உயிர் தப்பியுள்ளவர்களிடமிருந்து கிடைக்கும் தகவல்களின்படி 50க்கும் 100க்கும் இடைப்பட்டவர்களே காணாமல் போயிருக்க முடியும். சில வேளை 50ஐ விட குறையவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றும் இந்த இடத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ளும் போது ஒரு பெக்கோ இயந்திரம் மண்ணில் புதையக்கூடிய அபாயத்தை எதிர்நோக்கியது. எனவே மாற்று வீதிகள் ஊடாக அந்த இடத்தை அடைவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளோம். 5 நாட்கள் கடந்துள்ளமையால் மீட்பு பணிகளை நிறைவு செய்வதற்கு சிலர் இணக்கம் தெரிவித்துள்ள
போதிலும் ஒரு சிலர் அதற்கு இணங்கவில்லை. இறுதி சடலம் மீட்கப்படும் வரை மீட்பு பணிகளை தொடர வேண்டும் என அவர்கள் கூறினர். எனவே இறுதி சடலம் மீட்கப்படும் வரையில் எமது மீட்பு பணிகள் தொடரும். அதேபோன்று மக்களை மீள்குடியேற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றோம். மண்சரிவு அபாயத்தை எதிர்நோக்காத தகுதியான இடம் ஒன்றை தெரிவு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த இடத்தை தெரிவு செய்தவுடன் வீடுகளை அமைக்கும் பணிகளில் ஈடுபட இலங்கை ராணுவம் தயாராக உள்ளது. பாதிக்கப்பட்ட 52 குடும்பங்களுக்கு 3 மாத காலத்திற்குள் வீடுகளை அமைத்துக் கொடுக்க உள்ளோம். தனியான வீடுகளில் அவர்களை குடியமர்த்த இலங்கை ராணுவம் தயாராக உள்ளது. கொஸ்லாந்த மீரியபெத்த பகுதி மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்டோருக்கு அனுதாபங்களை தெரிவிக்கும் வகையில் மலையகத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் பேரணிகள் இடம்பெற்று வருகின்றன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையிலும் இவ்வாறான சம்பவங்கள் இனிமேல் இடம்பெறாமல் தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியும் லிந்துலை பகுதியில் இன்றும் பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டது. தோட்ட தொழிலாளர்கள் தொழிலுக்கு செல்லாமல் இவ்வாறு பேரணியில் ஈடுபட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். ஹோல்ரீம், கோனன், கிளென் தோமஸ், கவுலினா, மெராயா போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த பேரணிகளில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வீட்டுக்கு வாரீங்க, அந்த வீடு தெரியாத அந்த ஒரு நேரம் தண்ணியில போவோம். இதே மாதிரி நாங்க பள்ளத்துல இருக்கவங்களை தாக்குறவங்க முடிவு நீங்க சர்க்கடி கொடுக்கணும். இந்த ஏழை மக்கள் எவ்வளவு உழைச்சு கொடுக்குது, அட்டையில களி போட்டு நோய் நொடி வந்தாலும் தாக்கத்தோடு நாங்க வேலை செஞ்சோம். மழைத்துக்கு எந்த ஒரு முடிவும் இல்ல. மாளிகை வேணாம், எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வீடுகளை அமைத்து கொடுத்து எங்களுடைய உயிர்களை பாதுகாத்து கொடுக்குமாறு மிக பணியுடன் கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய உயிர்களை பாதுகாக்க உங்களுடைய கடமை. 2011ஆம் ஆண்டுல எங்களுக்கு ஒரு அந்த மாதிரி வீடு திட்டங்களை அமைச்சு எங்களுக்கு சரியான பாதுகாப்பை கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா இந்த நாங்க இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்க மாட்டோம். எங்கட பிள்ளைல அந்த பிள்ளைல நினைச்சா அந்த 60-70 பிள்ளை நினைச்சா என்ன புள்ள மாதிரி இருக்கு. அந்த கைக்கு ஓட்ட தாங்க வாங்குது, நாங்க ஓட்ட போடுறோம். ஆனா எங்களுக்குன்னு ஒரு வீடோ ஒரு சொந்த காணியோ கொடுத்தது இன்ன வரைக்கும் இல்ல எங்களுக்கு. கொஸ்லாந்தையில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் எடுக்கவுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்தினார். நெருக்கடியான அனைத்து மக்கள் தொடர்பான பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுள்ளது. குறிப்பாக பெற்றோரை இழந்த பிள்ளைகள் இருப்பார்களாயின் அவர்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். அத்தோடு அவர்களை உரிய காலம் வரை பராமரிப்பதற்கும் மாற்று வீடுகளை வழங்குவதற்கும் அரசாங்கம் தலையீடு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது. திடீரென அனர்த்தம் ஏற்பட்டதை அடுத்து அவர்களை தற்காலிகமாக பாடசாலைகள் தங்க வைத்து உணவு வழங்கியுள்ளோம். நீங்கள் அங்கு சென்றிருந்த போது கண்டிருப்பீர்கள். ஹப்புத்தலை பகுதியிலிருந்து பனிமூட்டம் வருகின்றது. அடுத்ததாக மழை, அத்தோடு தொழில்நுட்ப ரீதியிலும் பாரிய அபாயம் உள்ளது. தற்போது நிவாரண பணியாளர்கள் அல்லது ராணுவத்தினர் செல்லும் பொழுது கனரக வாகனங்களை பயன்படுத்த முடியாது. எந்த இடத்தில் தாளிறங்குமோ தெரியாது. 2 கிலோமீட்டர் பகுதியில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. மண் சரிவு அபாயம் காரணமாக வெளிமட பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஒகிய தோட்டம் மேற்பிரிவை சேர்ந்த 18 குடும்பங்கள் தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெளிமட பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ஒகிய தோட்டத்தில் நிலவும் மண் சரிவு அபாயம் காரணமாக அந்த பிரதேசத்தை சேர்ந்த 18 குடும்பங்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன. 18 குடும்பங்களைச் சேர்ந்த 84 பேர் இவ்வாறு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஒகிய தமிழ் மகா வித்தியாலயத்தில் இவர்கள் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கொஸ்லாந்த மண் சரிவில் சிக்குண்டு உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்தி வேண்டி பண்டாரவளை கிரேக் தோட்ட மக்கள் இன்று விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கொஸ்லாந்த மீரியபெத் மண் சரிவில் சிக்குண்டு உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்திக்காகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காகவும் இன்று வழிபாடுகளில் மக்கள் ஈடுபட்டனர். கிரேக் தோட்ட ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இந்த வழிபாடுகள் இன்றைய தினம் இடம்பெற்றன. இதன்போது மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மண் சரிவு அபாயம் நிலவும் மலையகத்தின் ஏனைய சில பகுதிகளுக்கும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை பொருட்களை ஏற்றி சென்ற குழுவினர் சென்றிருந்தனர். அத்துடன் நமது மற்றொரு குழுவினர் பூனாகல தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு சென்று அங்கு தங்கியுள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை பகிர்ந்து அளித்தனர். எங்களோட குடும்பத்தையும் நாங்க இழந்திருக்கோம். அதே போல இந்த சக்தி டிவி சக்தி எப்பம் செய்த உதவிக்கு இந்த உதவி எங்களால மறக்க முடியாது. ஏன்னா எங்களை பால்மாவுல இருந்து சகல விஷயம்
நீங்க இவ்வளவு சாமான் கொடுத்தீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல இருந்து எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. நிறைய எங்களுக்கு சாப்பாடு சாமான் எல்லாமே கிடைக்குது, எல்லா உதவியும் கிடைக்குது. எங்களுக்கு தங்கக்கூடிய இடம் மட்டும்தாங்க சார் இப்ப கிடைக்கல. எங்களுக்கு எப்படி சரி எங்களுக்கு தங்குறதுக்கு வீடு வாய்ப்பு வேணுங்க. சக்தி டிவில இருந்து வந்து தான் இவ்வளவு டேகல மக்களுக்கு எல்லாத்துக்கும் காம்ராப்படி எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு உடுப்பு அது இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மிச்சம் நன்றி. நுவரெலியா மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண நிலையங்களை தேடிச் சென்ற சிரச சக்தி நிவாரண யாத்திரை குழாத்தினர் மக்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கியிருந்தனர். எமது மற்றொரு குழு ஹங்குராங்கத்த எலமுல்ல பாலர் பாடசாலையில் தங்கியுள்ள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கியது. மண் சரிவு அபாயம் காரணமாக இடம்பெயர்ந்துள்ள பண்டாரவள மால்வத்த பிரதேச மக்களுக்கும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை மூலம் நிவாரணம் வழங்கப்பட்டது. எல்ல மற்றும் ஹால்தமுல்ல பிரதேசத்தில் மண் சரிவு அபாயம் காரணமாக பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ள மக்களுக்கும் நிவாரணம் வழங்கப்பட்டது. கண்டி பூஜாபெட்டிய பிரதேச பிரிவில் பாதிக்கப்பட்டுள்ள 24 குடும்பங்களைச் சேர்ந்த 94 பேருக்கு சக்தி சிரச நிவாரண யாத்திரை மூலம் உதவிகள் வழங்கப்பட்டன. ரத்னபுரி பெல்மாடுள்ள பிரதேச செயலக பிரிவில் கஹவத்த என்தான மற்றும் ரத்னபுரி ஹபுகஸ்தன் ஆகிய பிரதேச மக்களுக்கும் இன்று மதியம் சக்தி சிரச நிவாரண யாத்திரை மூலம் நிவாரணம் வழங்கப்பட்டது. மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா ராணுவ தரப்பிற்கு இன்று தெளிவுபடுத்தினார். Well, I apologize. I said I will take responsibility if something has gone wrong. Allow us to do this. He said okay, but then in front of MP, he said a complete different story. Okay, it's not fair. He's paid by the taxpayers' money. We are here for the people, not because of the DMC or anybody else. Okay, what he has done is completely wrong. To switch his phone off and go off, he's absolutely irresponsible. I just want to say that to you for the record. No, this is, I will also, there are a lot of things. It's good. If you are really going to talk for these people, you can raise a lot of problems, to be honest with you. But we are trying to solve the problem. That is his job. He can point out the problem. We are here to distribute some kind of things for people. When you're going to take a bath, there is a token. So you're telling, they can't get us our bodies, they can't get us our nations. Now when you're going to take a bath, because of the token, we token. ನಾನು ಏನೋ ಟೋಕನ್ ಹಾಕ್ತೇನೋ ಮಗೆ ಗಿವಲ್ ಬಂದ ಮಟ್ಟ ಟೋಕನ್ ಹಾಕ್ತೇನೋ ಅಮ್ಮ ಹමුದಾವ ಕಂಡವರು ಹಿಂದಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಇದರ මේක කියන්නේ ජනතාව. අපි ජනතාව නියෝජ්‍ය. ජනතාව කියනවා මේක අපිට කිසිම අපි බලාපොරොත්තු වෙන මෙතන වෙලා හමුදාව වෙලා අපිට මේකෙන් තියෙන මේ බොඩිස් අරගෙන ගිහලා අපිට දෙන්න ඕනේ. නමුත් මෙතන අවිලස දැන් එතන කෙනෙක් කියනවා එයාගේ පොල්තරකින් අදගෙන ගියා කියලා. ඒකට අනිත් එක මේකෙන් තව එකක් වෙනවනේ දැන් පාරයිනම ගොඩක් මිනිස්සු ඉන්නවා මේ ඉන්න. අයි මේ කට්ටිය මේම තියාගෙන ඉන්නවා. මේක ඒ වගේ දේවල් නෙමෙයි අපිට කටකාරේ. මේ මිනිස්සු අයි බලන්න දෙන්නේ නැත්තේ. මේක ලං ඇත්තට මේ සූ එකේ ඉන්න මේ මොනවද මේ සත්තු නෙමෙයිනේ. මේක ලං ඇත්තට මොනකටද බලන්න. මේක ලංට ඔක්කොම පාසුම දෙනවනම්. මේක ලං සත්තු නෙමෙයිනේ. මේක ලං බලන්න දෙන්න පුළුවන්. මේක ලං වල බලන්න පුළුවන්. අපි මේක ඔක්කොම අපි බලන්නේ ඉවරක් වෙලා තියෙනවා. සෙන් එක දෙනවා අපි විදිහට. ඔයගොල්ලන්ට මම කතා කරන සිංහල භාෂාව තේරෙන්නේ නැති නේ. අයියේ බේස්කෝ පැය තුනක් වතෙන්ට ඇවිල්ලා පැය තුනක් කියලා අපි ආවේ ඔයගොල්ලෝ ඉන්නේ. ඔයගොල්ලන්ට සහයෝගය දෙන්න අපි මේ බඩ ඔයගොල්ලන්ට ලබා දෙන්න පුළුවන්. හැබැයි මෙතන පොර කලබල කරන්න එපා. மண் சரிவு அபாயத்தினால் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 2300க்கும் மேற்பட்டவர்கள் இருப்பிடங்களில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ளனர். இந்த எண்ணிக்கையில் தொடர்ந்தும் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். காணாமற் போனோர் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான 2ஆம் கட்ட அமர்வுகள் இன்று ஆரம்பமாகின.
முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச செயலகத்தில் நடைபெறும் ஆணைக்குழுவின் இன்றைய அமர்வில் 44 பேர் சாட்சியம் அளித்துள்ளனர். இன்றைய அமர்வில் சாட்சியம் அளிப்பதற்கு 57 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததுடன் அவர்களில் 45 பேர் வருகை தந்ததாக காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் இன்றைய தினம் 18 புதிய முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. உங்களையும் சேர்த்து அடுத்தவங்க வன்னி மாவட்டத்தில் பல்வேறு வகையான அபிவிருத்தி திட்டங்களுக்கான வேண்டுகோள்கள் முன்வைக்கப்பட்டதுடன் அவை திட்டங்களாக நிறைவேற்றப்பட்டு உள்வாங்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். மாவட்டத்திலே தனியான மீன்பிடி துறைமுகம், அதே போல இன்னும் பல வகையான அபிவிருத்தி திட்டங்களுக்கான எங்களால் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோள்கள் நிறைவேற்றப்பட்டு இந்த திட்டங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களிலே ஆடை தொழிற்சாலை இந்த குறுகிய காலத்துக்குள் உருவாக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள், யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பல யுவதிகள் இன்று தங்களுடைய தொழிலை செய்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. இந்த நாட்டிலே அதாவது 30 வருடங்களாக யுத்தத்தினால் இந்த நாடு மிகவும் பல கஷ்டங்களை அனுபவித்தது. எனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்காமல் ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு நல்ல சூழல் உருவாக வேண்டும். குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள், சிங்கள மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நல்லதொரு தீர்வு இந்த நாட்டிலே வழங்கப்பட்டு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வாக அந்த தீர்வு அமைய வேண்டும். இதேவேளை 2015ஆம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கே வேலாயுதம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி கூட்டணி அரசாங்கத்தின் 2015ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது தூர நோக்கமற்றதாக கருதுகிறேன். இது தனது ஆட்சிக்கு அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதாக அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு வேட்டை நடத்துவதற்காக வகுக்கப்பட்ட பொறிமுறையாகும். அது மட்டுமல்ல, ஒரு நாட்டின் தேசிய வரவு திட்டமாக அல்லாது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனம் போலவே காட்சியளிக்கின்றது. இந்த பட்ஜெட்டில் முன்மொழியப்பட்டுள்ள யோசனைகள் பல நடைமுறை சாத்தியமற்றவற்றையாகும். கற்பனை அடிப்படையிலேயே முன்மொழியப்பட்டுள்ளன. மேலும் சில முன்மொழிவுகள் கடந்த கால வரவு செலவு திட்டங்களில் முன்மொழியப்பட்டவையாகும். அதனை சிறிய சொற்பதங்கள் மாற்றங்களுடன் மீண்டும் முன்வைக்கப்பட்டுள்ளது. சுருக்கமாக சொல்ல போனால் வானுரைய கனவுகள் தந்துள்ள ஏமாற்று வித்தையே இந்த பட்ஜெட் ஆகும். தோட்ட தொழிலாளர்கள் உட்பட அனைத்து தொழிலாளர்களது அபிலாஷைகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்ற தவறிய வரவு செலவு திட்டமாக இதை கருத வேண்டி. இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களின் தண்டனையை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இந்திய மத்திய அரசாங்கம் சட்டத்தரணி ஒருவரை நியமித்துள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 5 மீனவர்கள் சார்பிலும் வாதிடுவதற்காக இந்திய தூதரகம் சட்டத்தரணி அனில் சில்வாவை நியமித்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பு நகல் கிடைத்தவுடன் நாளை உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அவர் இன்று தெரிவித்ததாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனைக்கு எதிராக சட்டப்பூர்வமாகவும் ராஜதந்திர மட்டத்திலும் மத்திய அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு படகு மூலம் ஹெரோயின் போதைப் பொருள் கடத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளிகளாக காணப்பட்ட தமிழக மீனவர்கள் 5 பேர் உள்ளிட்ட 8 பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் கடந்த வியாழக்கிழமை மரண தண்டனை விதித்திருந்தது. இந்த தீர்ப்பை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த மீனவர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க கோரி டெல்டா மாவட்ட மீனவர்கள் இன்று முதல் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாகவும் தி ஹிந்து குறிப்பிடுகின்றது. உலக சந்தையில் எரிபொருளின் விலை பாரிய அளவில் வீழ்ச்சி கண்டுள்ளது. எரிபொருளின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதால் எரிபொருள் ஏற்றுமதியை பிரதான வருமான துறையாக கொண்டுள்ள நைஜீரியா, வெனிசுவேலா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் பாரிய சிக்கல்கள் எதிர்கொண்டுள்ளன. இந்த நிலை தொடருமாயின் ரஷ்யா, ஈக்வடோர் மற்றும் அல்ஜீரியா ஆகிய நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த சில மாதங்களில் உலக சந்தையில் எரிபொருளின் விலை 25% வீழ்ச்சி கண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் மேலும் செய்தி வெளியிட்டுள்ளன.
பம்பலப்பிட்டி இரவு களியாட்ட நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் குறித்து அமைச்சர் ஒருவரின் மகன் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். මේ සිදුවීම සිදුවුණේ කොළඹ 4 ඩුප්ලිකේෂන් පාරේ கொழும்பு 4 டுப்ளிகேஷன் வீதியில் அமைந்துள்ள இரவு களியாட்ட நிலையம் ஒன்றிலேயே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அதிகாலை 1 மணிக்கு 3:30க்கும் இடையிலேயே மம்பலப்பிட்டிய போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. வெளிநாட்டவர் ஒருவர் மாலிக்க சில்வா மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் கிடைத்தது. இதற்கு அமைவாக மம்பலப்பிட்டிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். பின்னர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை பொறுப்பேற்றனர். உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்போது சம்பவத்திற்கான காரணம் வெளிப்பட்டது. இந்த இரவு களியாட்ட விடுதியில் நடனங்கள் இடம்பெறும். இதன்போது இடம்பெற்ற சம்பவம் ஒன்றை தாக்குதலுக்கு காரணமாக அமைந்துள்ளது. வெளிநாட்டவர் ஒருவர் மாலிக்க சில்வாவை தாக்கியுள்ளார். ஆனால் இந்த சம்பவத்தில் தாக்குதல் நடத்திய வெளிநாட்டவரும் அவரது காதலியுமே பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெளிநாட்டவரின் பிறந்த தினம் அன்றைய தினமான 31ஆம் தேதி இரவு இடம்பெற்றுள்ளது. அவர் கொட்டாவ பகுதியில் முன்னெடுக்கப்படுகின்ற கட்டுமான பகுதியில் பொறியியலாளராக கடமையாற்றும் ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர். இவரது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது காதலியான இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த பெண்ணை இலங்கைக்கு அழைத்துள்ளார். அவருக்கு தலை மற்றும் முகத்தில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. தாக்குதல் சம்பவத்தை அடுத்து மாலிக்க சில்வா கைது செய்யப்பட்டார். கொழும்பு இலக்கம் 6 நீதவான் சந்திம லியனகேவினால் நேற்றிரவு குறித்து தனியார் வைத்தியசாலைக்கு சென்று சோதனையிடப்பட்டது. அடையாள அணிவகுப்பிற்காக 4ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் குறித்த சிசிடிவி காட்சிகள் ஆராயப்பட்டு வருகின்றன. அதேபோன்று குறித்த களியாட்ட நிலையத்தின் முகாமையாளர் மற்றும் ஊழியர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு வருகிறது. மாலிக்க சில்வாவுடன் மேலும் 5 அல்லது 6 பேர் இந்த இடத்திற்கு வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அவர்களும் தாக்கியதாக தகவல் கிடைத்துள்ளது. போலீஸ் கைதில் இருந்த இவர் நீதவானின் உத்தரவுக்கு அமைவாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இது குறித்து அமைச்சர் மோவின் சில்வாவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. குறித்த சம்பவம் நீதிமன்ற நடவடிக்கையில் காணப்படுவதால் தகவல் எதனையும் வெளியிட முடியாது என அவர் தெரிவித்தார். எதிர்வரும் நாட்களில் இது குறித்து தகவல் வெளியிடுவதாக அமைச்சர் மோவின் சில்வா தெரிவித்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.